விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆட்டோ ஓட்டுநர் கொலைக்கு காரணமான அரசு வழக்கறிஞரை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆட்டோ ஓட்டுநர்கள் செந்தில்குமார், பொன்ராஜ் இடையே சவாரி எடுப்பதில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொன்ராஜ் தனது குடும்பத்தினரிடம் செந்தில்குமார் தகராறில் ஈடுபட்டதால் ஆத்திரமடைந்துள்ளார். இதனால் சாலையில் நடந்து சென்ற செந்தில்குமார் மீது ஆட்டோ மூலம் பொன்ராஜ் வேகமாக மோதியதில் தூக்கி வீசப்பட்டு பின்தலையில் அடிபட்டு செந்தில்குமார் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக பொன்ராஜை போலீசார் கைது செய்த நிலையில் செந்தில்குமார் ஏற்கனவே வேலை பார்த்து வந்த அரசு வழக்கறிஞர் திருமுலையப்பன் தூண்டுதலின் பேரிலேயே இந்த கொலை நடந்ததாக குற்றம் சாட்டி செந்தில்குமாரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருமறையப்பனை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என சாலை மறியலில் ஈடுபட்ட அவர்கள் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை ஏற்று கலைந்து சென்றனர். ஆனால் தங்களுக்கு நீதி கிடைக்காமல் உடலை வாங்க மாட்டோம் என்று மருத்துவமனை பிணவரை முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர்.